என்னுடைய பெயர் டாக்டர் உஷா ஈஸ்வரன். நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபலாக இருக்கேன். கரியர் கைடன்ஸ் கொடுக்குறேன், நிறைய மோட்டிவேஷனல் டாக்ஸ் கொடுக்குறேன் மக்களுக்கு. +2ல் நல்ல வெற்றி அடைஞ்ச மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி மனசுல வரும். இதுல நிறைய மார்க் வாங்கினவங்களுக்கு சில கோர்சஸ் மேல ஆசை இருக்கும். மார்க் கம்மியா வாங்கினவங்களுக்கு நம்ம என்னடா பண்ண போறோம் இந்த லைஃப்ல, எப்படி நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், நம்ம என்ன படிச்சா என்ன வாழ்க்கையில முன்னேறலாம்ங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் சில கரியர்ஸ் உங்களுக்கு ட்ரெண்டிங், அதாவது ஃபியூச்சரிஸ்டிக், நாளைக்கு ரொம்ப உபயோகத்துல இருக்கக்கூடிய நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடிய கரியர்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்ஜினியரிங் எல்லாருமே சூஸ் பண்றாங்க. அந்த இன்ஜினியரிங்ல மெயினா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற நியூ டெக்னாலஜிஸ், நீங்க எந்த கோர் பிரான்ச் எடுத்து படிச்சாலும் நியூ டெக்னாலஜிஸும் சேர்த்து படிக்க வேண்டிய காலகட்டம் இது. நிறைய டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும். நிறைய 5G டெக்னாலஜிஸ் வரும்போது டேட்டா நிறைய யூஸ் ஆகுங்கிறதுனால டேட்டா சயின்ஸ் நிறைய வருஷங்களுக்கு உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, ஏன்னா நிறைய கம்ப்யூட்டரா இருக்கட்டும், மொபைல் டேட்டாவா இருக்கட்டும், எல்லாமே நிறைய பேர் திருடுறாங்க. ஸோ இதை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொன்னா சைபர் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், 3D பிரிண்டிங், இந்த மாதிரியான நியூ டெக்னாலஜிஸ், நீங்க டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடா ஒரு இன்ஜினியரிங்ல போகணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கரியர்ஸ் நல்லா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஆனா நேரோ டவுன் பண்ணாம ஒரு ஜென்ரல் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இல்லைனா ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர் பிரான்ச் எடுத்து இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை தனியா ஒரு டிப்ளமா மாதிரியோ இல்ல சர்டிபிகேஷன் கோர்ஸ் மாதிரியோ நீங்க பண்றதுதான் உத்தமம். ஒரேடியா சிஎஸ்சிலேயே போய் சேர்ந்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கோர் நாலேஜ் இருந்தாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இது இன்ஜினியரிங் பொறுத்தது. அதே இப்போ மெடிசின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மெடிசின்ல என்ன பண்றோம், நிறைய பேர் நீட்ல பாஸ் பண்ணாதான், நீட்ல மார்க் வாங்கினாதான் நமக்கு மெடிக்கல் கிடைக்கும். ஸோ அது இல்லாம நிறைய உங்களுக்கு அலைடு மெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. ஸோ நீங்க டிப்ளமா பண்ணலாம், இல்லை டிகிரியாவும் பண்ணலாம். அதாவது மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜின்னு இருக்கு, அது டிப்ளமாலையும் இருக்கு. அதே மாதிரி டிப்ளமா இன் ரேடியோலாஜிக்கல் டெக்னாலஜி இருக்கு. அதே மாதிரி டயட்டிக்ஸ், இது ரொம்ப பேர் இப்போ ஸ்லிம்மா இருக்கணும், உடம்ப பார்த்துக்கணுன்ற தாட் ப்ராசஸ் வந்ததுனால டிப்ளமா இன் டயட்டிக்ஸ் ஒரு 1 இயர் கோர்ஸ் தான். அது உங்களுக்கு ரொம்ப சுலபமா நீங்க பண்ணி ஒரு தனியா ஒரு கிளினிக் கூட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமா இன் பிசியோதெரப்பி, அதுவும் நிறைய பேருக்கு இப்போ தேவைப்படுது. அதே மாதிரி டிப்ளமா இன் நர்சிங் இருக்கு, டிப்ளமா இன் ஹோம் நர்சிங். நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க, பசங்க இங்க இருப்பாங்க, நான் பணம் கொடுக்குறேன் ஆனா யாராவது பாத்துக்கிறதுக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோம் நர்சிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி டிப்ளமா இன் எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் டெக்னீஷியன், இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப்ளமா இன் நர்சிங் அட்மினிஸ்ட்ரேஷன், நியூரோ நர்சிங், அப்புறம் டிப்ளமா இன் ஹெல்த் அசிஸ்டன்ட், இதெல்லாம் ஹெல்த் கேர் ரிலேட்டடா நிறைய கோர்சஸ் நடக்கிறது. ஜஸ்ட் 1 இயர் டிப்ளமா பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி டிப்ளமா இன் ஆயுர்வேதிக் ஃபார்மசில இருக்கு, டிப்ளமா இன் ஃபார்மசி. ஸோ இதெல்லாமும் ஹெல்த் கேர் ரிலேட்டடா டாப் மோஸ்ட் டிமாண்ட் இருக்குங்கிறதுனால இதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸியா 1 or 2 இயர்ஸ்லேயே சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா லாங்குவேஜ் டீச்சரா நீங்க ஆகலாம். நிறைய பேர் இப்போ ஃபாரின் லாங்குவேஜஸ் கத்துக்கணும், ஏன்னா வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால நீங்க பிரெஞ்சு டிப்ளமா பண்ணலாம், ஜெர்மன் டிப்ளமா பண்ணலாம். ஸோ அதுல நீங்க டீச்சிங்க்கு போகலாம். நிறைய இடத்துல எல்லா காலேஜ்லயுமே ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் டீச்சர் கம்பல்சரி தேவைப்படுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, டிப்ளமா இன் ஆக்டிங் நீங்க பண்ணலாம். ஸோ அது இல்லாம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ காமர்ஸ் சைடு வந்தீங்க அப்படின்னா அதுக்குமே டிகிரியும் படிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்னு இருக்கு, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸும் இருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு நீங்க அதுக்கான டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு டிமாண்ட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏவியேஷன்ல கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டிப்ளமா இன் ஏவியேஷன் இருக்கு, டிப்ளமா இன் ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட் இருக்கு, டிப்ளமா இன் ஏர் ஹோஸ்டஸ் அண்ட் ஸ்டீவர்ட்ஷிப்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிப்ளமா இன் ஏர்லைன்ஸ், டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, இதெல்லாம் 1 இயர் கோர்ஸ் தான். முடிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உடனே வேலைக்கு போகலாம். டிப்ளமோ இன் கேபின் க்ரூ, அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டியில இருக்கு, அதுக்கப்புறம் டிராவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு,
அதே மாதிரி ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இது வந்து ஃப்ரீலான்சராகவே நீங்க பண்ணலாம். ஜேர்னலிசம் வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நீங்க வந்து இப்போ பேப்பர்ல தான் எழுதணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ஆன்லைன்லயே நிறைய ஜேர்னலிசம் வந்து பிரபலமாயிட்டு வருது. ஸோ அதுலயும் வந்து பண்ணலாம். ஸோ டிப்ளமா இன் ஜேர்னலிசம் வந்து வெரி குட் சாய்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி டிப்ளமா இன் சைபர் லா இருக்கு, டாக்ஸேஷன் லா இருக்கு, லேபர் லா இருக்கு. இதெல்லாம் படிச்சீங்கனாலும் நிறைய வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், கன்சல்டன்சி பண்ணலாம், தனியா நீங்க ஓனா ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா சாப்பாடு தான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. எங்க போனாலுமே நல்ல ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் பண்ணலாம், டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி பண்ணலாம். அப்புறம் வந்து டிப்ளமா இன் போட்டோகிராஃபி, உங்களுக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல பண்ணலாம். இல்ல டிப்ளமா இன் டெய்ரி டெக்னாலஜி, இதெல்லாமும் வந்து பயங்கரமா உங்களுக்கு ட்ரெண்டிங்காகவும் இருக்கும், ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும், நிறைய டிமாண்ட் இருக்கும். அதே மாதிரி டிப்ளமா இன் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த், எல்லாரும் நான் சொன்னேன் இல்லையா, நல்ல நியூட்ரிஷியஸா ஃபுட் சாப்பிடணும், டயட்டிஷியன் கிட்ட போறாங்க, எங்களுக்கு வந்து கரெக்டா டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய சான்சஸ் இருக்கும், அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு டிசைனிங் வந்து நல்லா வரும், உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்டிக்கா கிரியேட்டிவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா டிப்ளமா இன் வெப் டிசைனிங் சம்பாதிக்கலாங்க, அப்படி சம்பாதிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி கிராஃபிக் டிசைன், எல்லாருக்கும் வந்து போஸ்டர்ஸ் பண்ணி கொடு அது இதுன்னுவாங்க. ஸோ அதுலயும் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஒகேஷனல் கோர்சஸும் பண்ணலாம். 12th அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், போட்டோகிராஃபி, ஃபேஷன் டிசைன், அனிமேஷன், பியூட்டிஷியன் கோர்சஸ். எவ்வளவு பியூட்டிஷியன் கோர்சஸ் வந்து பண்றீங்களோ, நீங்களே ஓனா ஒரு பியூட்டிஷியன் இது ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கலாம். அதே மாதிரி ஃபாரின் ட்ரேட் அண்ட் ப்ராக்டிசஸ், நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்க பண்ணலாம். அதே மாதிரி கேட்டரிங் சர்வீசஸும் நீங்க ஒரு கோர்ஸா பண்ணலாம், ஃபேஷன் டெக்னாலஜி, பொட்டிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம், அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க மார்க் வாங்கலன்னு பயப்பட வேண்டாம். இல்லை நல்ல மார்க் வாங்கினங்களும் உங்களோட திறமை என்ன, உங்களுக்கு என்ன நல்லா வரும், எதை ரொம்ப பிடிச்சி பண்ணுவீங்க அப்படிங்கிறத உணர்ந்து நல்ல ஒரு கோர்ஸை எடுத்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கொட்டி கிடக்கு. ஆனா உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு நல்ல வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா நீங்க வந்து ஒரு துறையை எடுத்தீங்க, ஒரு ஒரு கோர்ஸை படிக்கிறீங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட் அதை நல்லா படிச்சீங்க அப்படின்னா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணீங்க, ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. உங்களை தேடி வீட்டுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஸ்டே பிளெஸ்ட்.